இல்லங்க சத்தியவேல உங்க தங்கச்சி ரயில்வே ஸ்டேஷன் மரத்து கடையில உட்கார்ந்திருக்கேன். ஏன் தங்கச்சியா? ஆமாங்க. நல்லா பாத்தியா? நல்லா பாத்துங்க. உங்க தங்கச்சி தான். அதான் குறுக்கு வழியோட வந்து சொல்றேன். என் தங்கச்சின்னு பார்த்து அப்படியே விட்டுட்டு வந்திருக்கே. கூப்பிட்டு வர வேண்டியதானே? என்னையா சொன்னாலும் அடிக்கிறானுங்க, சொல்லாட்டி அடிக்கிறானுங்க. இனிமேல் இந்த குடும்பத்துக்கு மாத்திரம் இந்த ஊருக்கே எதுவும் சொல்லக்கூடாது. மலரு ஒரு ரூபா காஃபி குடிமா. மலரு இங்க பாருமா, அம்மாவை பாருமா. மலர் என்னமாச்சு? அந்த மதியான பிரச்சனையாமா? என்கிட்ட சொல்லுமா, அவனை உண்டியில நினைக்கிறேன். பேசுமா, சாப்பிடாத இருக்காதுமா. ஒரு ரூபா குடிமா. வாங்க. நீ ஏன்டா அப்படி இருக்க? எல்லாம் சரியாயிடும்டா. மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ சார். ஏய், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? வாத்தியார் பையன் கூட ஓடி போனாலே மலரு, அவ திரும்பி வந்துட்டா. வாத்தியார் பையனும் வந்துட்டானா? அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இவன் மட்டும் வந்ததுல இருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. டாக்டர் வந்து பாத்துட்டு போனாங்க. நல்ல குடும்பத்துக்கு இந்த வாத்தியார் பையன் ஒரு சாபக்கேடா வந்து பிறந்திருக்கான். நான் வரேன்டி, வேலை இருக்கு. இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஏன்டா இந்த சோதனையோ? ஏன் வேட்டி சட்டையை என் பொண்டாட்டி துவைக்கிறா? அவ புடவை தவிர நான் துவைக்கிறேன். இதுல என்ன இருக்கு? என்ன நல்ல குடியான், நம்ம வீட்டு புடவையை துவைக்கிறீங்க போல இருக்கு. என் வீட்டு புடவை சேர்த்து பேசுனதுக்கு மன்னிக்கணும். என்ன இந்த பக்கம்? எதுக்கு இந்த பக்கம்? நான் சாப்பிட்டு ரொம்ப நேரமாச்சு. காலையில சாப்பிட்டு என்ன சொல்றேன்? வீட்டுல கோழி குழம்பு போல இருக்கு. கழுதைக்கு மூக்குல வரத மாதிரி கட்டா கண்டுபிடிச்சிட்டே. எப்படின்னு? அதான் சுப்பிரமணி கோழிக்கான தேடிட்டு இருக்கானே. உங்களுக்கு இல்லாதா? நான் எல்லாரும் எத்தனை நாள் வீட்டுல கூட்டிட்டு போயிருக்கீங்க. அம்மா திருசா, அண்ணன் சாப்பாடு கொண்டு வாமா. கொஞ்சம் போர்ஸா கொண்டாமா. அதான் சொல்லியாச்சுல, வேகமா வந்துருவான். சாப்பிடுறியா? இதை விட உனக்கு கால்ற தாண்டி என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு சூப்பர். அதாவது ஏதாவது கலந்தாதான் இந்த ருசி கிடைக்கும். 4 நாளைக்கு மேல வச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னா இன்னைக்கு சமைச்சு வச்சிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? என்னது? முன்னால வச்சுதான். இது ஏன் அன்னைக்கு யாருக்கும் கொடுக்கல? அதான் நீங்க வந்துட்டீங்களே. நாய்க்கு கொஞ்சம் வச்சோம், அதுல மிச்சம் இருந்தது. அதான் இது. என்னது நாய் தப்பாடா? அட பாவி, உண்டானதுக்கு காவையில போட்டுட்டீங்க. ஐயோ, இப்ப நான் குழந்தைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? குழந்தைகளை எதுக்கு பதில் சொல்லணும்? அம்மாக்கு சொல்லுன்னு சொல்லுங்க, அப்பாக்கு சொல்லுன்னு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் எங்க சொல்லணும்? சுமாரியா, என் குழந்தை எங்க விட்டாலும் அது இந்த தட்டுல தான் ஒண்ணுக்கு போகும். குழந்தை இந்த பாத்திரம் தான் ஒண்ணுக்கு போமா? அடே, என்ன அசிங்கப்படுத்திட்டியடா உன்ன. டேய், இந்த வீட்ல நான் ஏதாவது ஒண்ணு தூக்குறேன்டா. டேய் டேய், ஏதாவது ஒண்ணு தூக்குறானா? நம்ம வீட்ல தூக்குறதுக்கு என்ன இருக்கு? இவன் இருக்கா? ஏய், போடி உள்ள, போடி உள்ள. எனக்கு மலரை காணுங்க. இங்க உள்ள இருப்பா பாரு. என்னங்க பேசுறீங்க? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏற்கனவே மனசு பாதிக்கப்பட்டிருக்கா. பின்னாடி எங்க இருப்பா பாரு. சும்மா கத்தினே இருக்காத. ஐயா ஐயா, நம்ம மலர் பொண்ணு மரத்துல தூக்கி செத்துச்சியா? நில்லுங்க. எதுக்கு? என்னடா ஒரு உயிர் தானே போச்சு? மிச்சம் இத்தனை உயிர் இருக்கே, அதுக்கு எப்ப போகணும்னு பார்க்கலாம் வந்திருக்கீங்களா? தம்பி, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கு. உங்க மனநிலை எனக்கு புரியுது. உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுதோ அந்த அளவுக்கு எங்க மனசு கஷ்டப்படுது. நான் என்ன சொல்றேன்? சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, ரொம்ப நன்றி. போங்க. தம்பி, ஒண்ணும் பேச மாட்டேன். அப்பா சொல்லிட்டாருல, அப்புறம் நிக்கிறீங்க, போங்க.
என்ன செல்லம் பிஸ்கெட் சாப்பிடுறியா? அம்மா கொஞ்சம் கொடு. தாத்தா நல்லா குடு. ஏண்டி உன்னை எப்பவும் சொல்லிருக்கேன் குழந்தை வெளிய வச்சு குஞ்சாதுன்னு. உள்ள கூட்டு போடி. செல்லம் யோ இது என் அழகு செல்லையா? என்னையா நீ? எப்படியோ போக வந்து காசை குடு. யோ யோ எங்கயா போற? நைட்டுக்கு வரும்போது பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வாயா. அல்வா இந்த கண்ட கர்மாத திண்டுதான் உன் கலர் இல்லாம ஏன் கலர் இல்லாம நடுவுல ஒண்ணு பிறந்திருக்கு. ஏண்டி ஊருக்கு வெளியில போனா பாக்குறவங்க பார்வைக்கு இல்ல கேக்குற கேள்வி பதில் முடியாம இருக்கு. ஒன்னெல்லாம் என்ன மாதிரி கருப்பா ஒரு குழந்தை பிறந்துட கூடாதுங்கிறதுக்காகத்தான் வயசா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒன்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே போற மாதிரி உனக்கு பிறந்திருக்கு பார். என்ன பத்தி பேசு, என் வயச பத்தி பேசுன அவ்வளவுதான். உள்ள போய் வந்துடுறேன். செல்விக்கா பாட்டி அக்கா மதி அக்கா என்னடா பாக்குற? நான் இன்னும் உசுரோட இருக்கேன் நான் பாக்குறியா? நல்ல வேலை இந்த கன்றாவையெல்லாம் பார்க்க வேண்டாம் தான் அந்த புண்ணியவதி அப்பயே போய் சேர்ந்தா. அப்பா போடா வெளியே. அக்கா என்னக்கா பேசுறாரு அவரு? என்னடா சொல்ற? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சுவராக்கிருக்கேன். நீதான் நல்லா இருப்பியா? போடா போடா வெளியே. போமா போமா போடா. அப்பா இல்லப்பா போடா. அப்பா நான் சொல்றது ஆமா சக்கினே சக்கினே வண்டி ஆஃப் பண்ணு. வண்டி ஆஃப் பண்ணு. முக்கியமான விஷயம். இருக்குடா. நம்ம வாத்தோட பையன்ல அவன் ஊருக்குள்ள வந்துட்டான். ஐயோ இப்பதான் என் வீட்டை கண்டு அவன் வீட்டுக்கு போயிருக்கான். வந்துட்டானா? நீ போய் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வா. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி நான் உடனே வர்றேன். தொலைஞ்சு. மதி மதி நீ ஊருக்குள்ள வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டு ஓடி வந்திருக்கேன். இந்த ஊர்ல இருக்காதா எங்கேயாவது போயிடுறான். எதுக்கு? நீ செஞ்ச காரியத்தால அந்த மலர் பொண்ணு தூக்கு போட்டு செத்து போச்சுடா. என்னது? மலர் தூக்கு போட்டு செத்து போயிட்டாளா? ஆமாண்டா. போகும்போது 2 பேரும் ஒன்னாதான் ஓடுனீங்க. அது மட்டும் தனியா வந்துருச்சு. தைரியம் இல்லாம ஏன்டா ஓடி போறீங்க? டேய் சொன்னா கேட்டா சத்தியம் வந்து அடிப்பா போடா. வாங்க. உன் தம்பி என் தங்கச்சியை கெடுத்திருக்கான். அதான் அவமானம் தாங்க முடியாம செத்து போயிட்டான். என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்லைங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுதே நேத்தே அவனை வெட்டி கொன்னு இருக்கணும். எப்படியோ தப்பிச்சிட்டான். அவனை போலீஸ் ஒண்ணு முட்டாள் இல்ல. எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப வச்சுக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போ. அக்கா அக்கா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. டேய் எந்திரா. என்ன தின்னு போட்டு செனப்பண்ணு மாதிரியா தூங்குற? எந்திரா. அதுக்கு என்ன இப்ப? ஏய் உனக்கு சம்மணம் வந்திருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு என்னடா தெரியாது உனக்கு? நான் தான் சொல்றேன்ல எனக்கு தெரியாதுன்னு. எந்திரா எந்திரா. யோ ஏன் அடிக்கிற? டேய் நான் உங்க அப்பன்டா. அப்பனாவது போனாவது. டேய் ஏய் டேய் ஓடாத அடிக்கல. ஏய் ஓடாத சொல்றது கேளு. சொன்ன என்ன கேளு. பண்ணி நான் சொல்றேன். உனக்கு என்ன பண்ண? ஐயோ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். இல்லையா? யோ வெளிய வாயா. டேய் யோ அப்பா இல்லையா? யோ ஓடாத நில்லு. ஐயோ எங்க ஓடுற? நில்லு நில்லு மரியாதை நில்லு. சொல்றது வா இந்த பக்கம். எங்க யோ ஓடாத நில்லு. ஐயோ ஐயோ கடவுளே இவனை புள்ளிய எப்பத்ததுக்கு பெருமாளே 4 எருமாடு வாங்கி வச்சிருந்தாலும் 4 காசை பாத்துக்கலாமே. வெங்கட்ரமணா கோவிந்தா எழுகுண்ட வடா பெத்த அப்படியே ஒதுக்கிறானே இவனா புள்ளையா. முருகா காப்பாத்துறா. ஐயோ வந்துட்டான் முருகா. ஐயோ ஓடாத. எனக்கு பதிலா எருமாடு வாங்கி போய். இரியா எங்க ஓடாத? ஏன்டா அவரை துரத்துற? காப்பாத்து தம்பி. இவன் செஞ்சுட்டு இந்த காரியத்துக்கு இவனை கொலையே பண்ணிருப்பேன். அந்த வாத்தியார் பையன் கூட சேரவேன்னு சொன்னதுக்கு கேட்டானா? இந்த பாருங்க தம்பி. ஓ பொண்ணுங்க கேஸ்ல மாட்டிருக்கியா? சுகத்தை தேடி போற குடும்பம் நம்ம குடும்பம். கல்யாணம் பண்ண சொல்லி இருந்தா இந்த கழுதுக்கு நாயே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். யோ சும்மா நிறுத்தியா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வந்து பேசினுக்கிற? இது என்னடா? அது விதி. அண்ணா மதி கூட போனது என்னமோ உண்மைதானே. ஆனா வந்து சிஸ்டர் இங்க மதிவானன் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்காரு. எந்த வார்டு? ஒரு நிமிஷம். இப்பதான் ஐசியூ வார்டுல இருந்து 5வது வார்டுக்கு மாத்திருக்காங்க.
நீங்க ரைட்ல போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா 5வது ரோடு வரும். ஓகே. இவங்கெல்லாம் யாரு? இது இவங்க அக்கா, அது அவங்க மாமா, இவங்கெல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஊருக்கு தகவல் கொடுத்து வர வச்சிருக்கேன். அப்படியா? பேஷண்ட்டுக்கு இப்பதான் நினைவு தெரிஞ்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். அவரை ஜாஸ்தி டிஸ்டர்ப் பண்ணாம. ஏமாம்மா அழக்கூடாதுமா, அழக்கூடாது. அவரை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு போயிடுங்க. காரெல்லாம் நல்லா தானே ஓட்டுவேன், எப்படி பாச்சு? ஏய், என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் காரை காணோம்? வந்துரும். கரெக்டான அட்ரஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். 5 நிமிஷத்துல வந்துரும். எப்பதான் வரும்? 10 நிமிஷத்துல வந்துரும் மச்சான். நோ டென்ஷன், வந்துரும். வந்துருச்சு. ஸ்டாப் 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 ஸ்டாப். வா மச்சான், ஏறிக்க. டேய் மச்சான், அந்த பணப்பாக்கம் பண்ண மேட்ரு முடிச்சேன்னு சொன்னியே, படிஞ்சுதா இல்ல பலாத்காரமா? கொஞ்சம் பலாத்காரம் தான். அது ஃபேமிலி பண்ணாச்சடா. எப்படி மெட்ராஸ்க்கு வர வச்ச? அவளை வர வைக்க நான் பேசின ஃபோன் பில் எவ்வளவு தெரியுமா? 3000 ரூபாய். 3000மா? ஆமாண்டா. பின்ன நான் பேச அம்மா அப்பா சென்டிமெண்ட் வேற. சென்டிமெண்டா? இதுல லவ் வேற. காதல்ல பிரிய முடியாத தவிப்பு. அவ வந்த உடனே மேக்கப் டெஸ்ட்னு சொல்லி 2 பீஸ்ல 10 ஸ்டில் எடுத்துட்டேன். அந்த விஷயத்துக்கு எப்படி மச்சான் ஒத்துக்கிட்டா? அவ எங்க ஒத்துக்கிட்டா? காஸ்டியூம் சேஞ்ச், மேக்கப் டச்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவளை நான் டச் பண்ணிட்டேன். அவன் முடிச்சுக்கிட்டா. அதுல கொஞ்சம் பலாத்காரமா நடந்துக்க வேண்டியதா போச்சு. அப்புறம் மச்சான், அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே ரூம்ல தான் இருந்தோம். அவதான் அழுதுகிட்டே இருந்தா. சரி, வசதியான கழுதியாச்சே, நாமளே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் தூங்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு? காலைல எந்திரிச்சு பார்த்தா நான் மட்டும் தான் இருக்கேன். அவளை காணோம். சரி, சனியை விட்டுக்கிறான்னு ஃப்ரீயா ஆயிட்டேன். சந்தோஷமா இருந்தில்ல? அது ஏன் கேக்குற மச்சி, செம்ம ஜாலிடா. ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா போறீங்க? சொன்ன கலையா? என்னடா வண்டி ரூட் மாதிரி போகுது? ஹலோ டிரைவர், எந்த ரூட்ல போறீங்க நீங்க? எங்க போற? நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு தாண்டா போறேன். ஏய் ஏய், சொல்ல கேட்காம போயிட்டே இருக்க. யோ, வண்டி நிப்பாட்டியா சொல்றல? சொல்றது கேளு. உங்களை தாண்டா இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னையோட நீங்க சமாதிடா. என்னது சமாதி கட்ட போறியா? யாரையா நீ? நிப்பாட்டு நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டியா. சொல்றது கேளு. ஐயோ, ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு. நிப்பாட்டியா, பேசலாம். சொல்றது கேளுடா. ஏய் ஏய், என்ன பண்ற நீ? வண்டி நிப்பாட்டா. ஏய் சொல்றது கேளுடா. ஏய் கேளு. ஏய் என்ன பண்ற நீ? ஏய் ஹலோ, ஹெல்ப் மீ. ஏய் நிப்பாட்டா டேய். ஏய் சொல்றது கேளுடா. என்ன பண்ற நீ? ஐயோ ஹெல்ப் மீ.
இதுதான் நடந்தது. சக்தி சக்தி நான் உன் தங்கச்சியை காதலிச்சதுன்னு உண்மைதான். ஆனா நாங்க 2 பேருமே மறுபடி கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்பட்டோம். விதி, விதி எங்க 2 பேர் வாழ்க்கையில ரொம்ப விளையாடிடுச்சு.